ஜெய் ஸ்ரீராம். என்னை இன்று நமது ஊட்டிய எனது பாரத தாய் திருநாட்டை இமய முதல் ஈழம் வரை ஒரே தேசம் எங்கள் இந்து தேசம் என்று பாரத திருநாட்டை பணிந்து இந்துக்களின் முதல்வர் இன்னுயிர் தலைவரான ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்களை வணங்கி இந்துக்களின் என்றும் இளமை குழந்தை ஐயா தங்கப்பிள்ளை தங்க முத்து கிருஷ்ணன் அவர்களை வணங்கி இங்கே வருகை புரிந்திருக்கும் இந்துத்துவ போராளிகளே, நாளைய இந்து எதிர்கால தலைமைக்கு வழிகாட்டியை விளங்கி வரும் அத்தனை இந்து தலைவர்களையும் சுவாமிகளையும் வணங்கி இந்த மாலை பொழுதுல கிட்டத்தட்ட 3/7/1995 நம்ம நாகூர் அருமையான ஊர். இந்த ஊர் அற்புதமான ஊர். இந்து பெருமக்கள் பெருவாரியாக வாழ்ந்த இந்த மண்ணுல ஒரு இந்து சமுதாயத்துக்குள்ள ஏற்றம் தாழ்வு இருக்கக்கூடாது என்ற ஒரே ஒற்ற நோக்கத்துக்காக அரும்பாடுபட்டு இந்து சமுதாய பணியை செய்து வந்த மரியாதைக்குரிய எங்களது வழிகாட்டி ஐயா தங்கமுத்து கிருஷ்ணன் அவர்களுக்கு அடிப்படை பயங்கரவாதிகளால் இந்துக்களுடைய பெரிய புனிதம் கேட்டீங்கன்னா பகவத்கீதை தான். ஒரு இஸ்லாமியன் எப்படி அவனுடைய அந்த புராண நூல் இருக்குதோ அதே போல இந்துக்களுக்கு புனித நூலான அந்த பகவத்கீதைக்குள்ள டிபன் பாக்ஸ்ல பார்சல் வெடிகுண்டு இந்த உலகத்திலேயே இந்திய திருநாட்டிலேயே வரலாற்றிலே நடைபெற்றது மிகப்பெரிய ஒரு அபாயமான ஒரு நிகழ்ச்சியில இதுவும். அப்ப இந்த இடத்துல நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு நினைச்சு பாருங்க. சாதாரண விஷயமா எத்தனையோ அடிதடி நடக்குது, வெட்டுக்குத்து நடக்கிறது இந்த தமிழகத்துல இன்றைய காலகட்டத்தில். அன்றைக்கு நடந்திருக்கு ஒன்னோ இரண்டோ ஒரு சில இடங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலைக்காகவோ காலம் சூழ்நிலைக்காக நடந்திருக்கு. ஆனால் திட்டமிட்டு ஒரு வெடிகுண்ட ஒரு இந்து பெருவாரியான சமுதாய மக்கள் புனித நூலான பகவத்கீதைக்குள்ள டிப்பனுக்குள்ள அந்த வெடிகுண்ட இந்த அடிப்படை பயங்கரவாதி அபூபக்கர் சித்திக் என்பவன் இந்த நாகூர்ல ஐயா தங்கமுத்து கிருஷ்ணன் அவர்கள் வீட்டுக்கு அந்த வெடிகுண்ட ஒரு பார்சலாக அதை அனுப்பி வச்சிருக்கான். ஐயா அந்த நேரத்தில் இல்ல. ஒரு சமுதாய பணிக்காகவும் தொடர்ந்து பாடுபடுகிற காலகட்டங்கள் அது. இன்னைக்கு நான் எவ்வளவு விஞ்ஞான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளியில போன காலகட்டத்தில் தெய்வ தாய் எங்கள் பாரத தாய்க்கு அடுத்து நாங்கள் வணங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தெய்வமாக இன்று எங்கள் அம்மா தங்கமுத்து அம்மா அவர்கள் இந்த இடத்துல நாங்க தினம் தொழுது வழங்க வேண்டிய இடத்துல நாங்க அத்தனை பேரும் கட்டாயத்துக்கு ஆளா இருக்கோம். காரணம் இந்த பாரதத்துக்காக. இந்த வெடிகுண்டை அவர்கள் தெரியாதது இருக்கிறது வெடிகுண்டு என்று பிரித்த விடனே பாத்தீங்கன்னா உடல் சிதறி, இந்த சிந்திய உடலுக்கும் சிறிய குதிரைக்கும் இந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக தான் இந்த பயங்கரவாதிய தமிழக தீவிரவாத தடுப்பு முகமையும் தேசிய தீவிரவாத தடுப்பு முகமையும் இணைந்து கைது பண்ணியிருக்காங்க. அதற்காக தமிழக டிஜிபி ஐயா மரியாதைக்குரிய சங்கர் ஜிவால் அவர்களை இந்த இடத்துல நாங்க போற்றி மனதார வணங்குறோம். ஏன் இதை நாங்க இந்த இடத்துல அவரை வணங்குறோம் சொன்னீங்கன்னா, நாங்க காவல்துறைக்கு எதிரானவர்கள் கிடையாது. ராணுவ வீரர்களுக்கும் காவல்துறைக்கு ஒண்ணுனா முதல்ல குரல் கொடுக்கக்கூடியது இந்த சங்கி கூட்டம் தான். இங்க இருக்க இந்த இந்துத்துவ பரிவார்கள் தான். இதை என்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மனதில் முதல் புரிய நீங்க ஒரு சில விஷயத்தை பதிவு பண்ணிக்கீங்க. எதுக்காக நன்றி சொல்றோம்னா, சம்பளம் நீங்க பெற்றுக்கொண்டு உங்கள் வேலையை செய்வதா இருந்தாலும் அந்த இடத்துல எது வேணா நடக்கலாம். ஏன்னா அவன் சாதாரண ஆள் இல்ல, தீவிரவாதி. ஒரு தீவிரவாதியை எவ்வாறு அழைக்க முடியும்? தீவிரவாதி என்றுதான் அழைக்க முடியும். எல்லா இஸ்லாமிய நாங்க குற்றம் சொல்லலையே. எங்களுடைய சகோதரர்கள் தான், நாங்களும் மகமனும் மைத்துனர் என்று பேசக்கூடியவர்கள் தான். ஆனா குண்டு வைக்கிறவன் என்னையா சொல்லுவ? ஒரு கொலையா 2 கொலையா சொல்லுங்க பாப்போம். ராமநாதபுரத்தில் முனிசாமி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். நேற்றைய தினத்திலே பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நாள். திருப்புவனத்திலே ராமலிங்கம் என்பவர் மதமாட்டு கும்பலை தடுத்த ஒரே காரணத்துக்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். என்ன எங்களுக்கு அவங்களுக்கு வாக்கியா தவறாரா? எவன் கைய பிடிச்சு இருக்கமா? உன் சொந்த குரான் கேட்டாமா? உன் சொந்த குரான் கேட்டாமா? ஒன்றும் இல்லை. நாங்கள் வணங்கும் எங்களது மரபு, எங்கள் தாய் திருநாட்டை நாங்கள் வணங்குவதும் அதை பாதுகாப்பதும் எங்களுடைய கடமை. இதை செய்யாம யார் செய்ய முடியும்?
அவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்க மட்டுமாங்க, சென்னையில் RSS அலுவலகம் வெடிகுண்டு வைக்கப்பட்ட வழக்கு, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு வழக்கு, இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டு நிறைவு பெற போகிறது. நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்விதான். நேற்று அவருடைய சகோதரர் மு க முத்து அவர்கள் காலமானார். ஓடி போய் தேமி அழுகிறீங்க. வருத்தம் தான், யார் இறந்தாலும் வருத்தம் தான் எங்களுக்கு. நாங்களும் வருத்தப்படுறோம். எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவிக்கிறோம். உனக்கு வந்தா வலி, எங்களுக்கு வந்தா வேடிக்கை. இன்னையா நியாயம்? உன் வீட்டுல இப்படி உன் கூட பிறந்த சகோதரிகளோ, ஒரு துணைவியாரோ மனைவியாரோ இப்படி குண்டு வெடிப்புல இறந்து இருந்தால் இவ்வளவு நேரம் நீங்க அமைதியா இருந்திருப்பீங்களா? நினைச்சு பாருங்க. நீங்க வேதனையா 30 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய வேதனை சத்தியமா இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத ஒரு கொடுமையான ஒரு அந்த செயல். 4 பெண் குழந்தைகள் வாழ வேண்டிய வயசு அந்த அம்மையா, அந்த உடல் சிதறி இறக்கும் பொழுது 30 வயது அந்த அம்மாவுக்கு. நினைச்சு பாருங்க, 4 பெண் குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் இந்த தேசத்துக்காக எவ்வளவு தூரம் போராடி இருப்பார். அந்த அம்மையாருக்கு ஒரு நினைவஞ்சலி செய்வதற்கு இந்த மாவட்ட காவல்துறை தடை விதிப்பது, மறுப்பதும், ஆளுங்கட்சியின் கீழ் அராஜக போக்குக்கு நீங்கள் செவிசாய்க்க கூடாது என்று சொல்லிக் கொள்வதுதான் இந்த இடத்துல எங்களுடைய முதன்மை கடமை. தயவு செய்து இந்த ஏரியா பூரா நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். சமீப காலங்களா ஒரு அபாயகரமான கட்டத்துக்குள்ள தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதி இந்த நாகூர், நாகப்பட்டினம் சுத்தி இருக்க பகுதி பூராமே வந்து பாத்தீங்கன்னா மாற்று மதத்தினால் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இந்து மத தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலை வருகிறது. ஒரு உயிரை கொடுத்திருக்காரு, தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்காரு. இத்தகைய தலைவருக்கு ஒரு காவல்துறை இத்தனை ஆண்டுகளா பாதுகாப்பு வழங்குகின்ற இந்த அரசாங்கம் திடீரென்று அவருக்கு உரிய பாதுகாப்பை விலக்கி இருப்பது கண்டனத்துக்குரியது. தமிழக உளவுத்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மரியாதைக்குரிய மாநில டிஜிபி ஐயா சங்கர் சிங் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த இடத்துல நாங்கள் வந்து பதிவு பண்றோம். உடனடியாக ஐயா அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை மீண்டும் வழங்கும்படி இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல தொடர்ந்து எனக்கு பின்பாக நிறைய தலைவர்கள் பேச இருக்க காரணத்தினால எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.